ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் ஆமென் அல்லேலூயா. முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஷதரா சந்தரபாஷ ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூலகத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியாகவும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளி ஆண்டவரை உயர்த்தியிருக்கிறார். அந்த தேவனை நாம் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கிறபடினாலே அந்த நாமத்திலே நாங்கள் அடைக்கலம் பெறுகிறோம் அப்பா. நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இந்த 2024 வருடம் முழுவதுமாய் கடந்த எத்தனையோ ஆண்டு தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறாரே. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த நாட்களில் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுப்பா. அவர் காலை தோறும் புதிய கிருபைகளை நமக்கு தருகிற தேவனாயிருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய பதில், என் கிருபை உனக்கு போதும். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு மேலானதாய் நாங்கள் கருதுகிறபடினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்ல தகப்பனை தேவன் நமக்கு தந்து. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் தகப்பன் கூட சில நேரங்களில் நம்மை அந்த சூழ்நிலையில எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவன், எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானவராய் இருந்தார். தேவனை உயர்த்தி, அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீங்களே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து நடத்தினீங்களே என்று சொல்லி உணர்ந்து இருதயத்திலிருந்து பாடல் அரங்களை தட்டுவோமா நல்ல தேவனுக்கு. ஆமென் ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய்
காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஓ அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த மாலை வேளையிலும் அவருடைய கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிற நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ள தேவன். எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு. இந்த மாலை வேளையில் கூட நீங்கள் நினைக்கலாம், என்னோடு கூட விசாரிக்கிறவர் யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை அழைத்தவர் இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே, நம் மனுஷனை பார்க்கலப்பா, ஆனால் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிலே நான் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே கர்த்தாவை உணர்ந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளின் மேலே நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டுவாமா? அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். உன் குறை
அழைத்தவர் உன்னை மறக்கவில்லை. அழைத்தவர் ஒன்றும் மறப்பதில்லை. அழைத்தவர் உன்னை நடத்திடுவார். கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். சாம்பலை சிங்காரமாய் மாற்றிடும் தெய்வம் உன்னையும் புது ஆண்டில் நிச்சயம் உயர்த்திடுவார். சாம்பலை சிங்காரமாய் மாற்றிடும் தெய்வம் உன்னையும் வரும் ஆண்டில் நிச்சயம் உயர்த்திடுவார். கண்ணீரும் போதும், உன் கவலையும் போதும், என் இயேசு இருக்கின்றார், உன்னை கரை சேர்த்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார். கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நிகராக சேமத்தை தந்து நிச்சயம் நடத்திடுவார். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு நிகராக சேமத்தை தந்து நிச்சயம் நடத்திடுவார். அழுதது போதும், உன் புலம்பலும் போதும், என் இயேசு இருக்கின்றார், உன்னை கரை சேர்த்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார். கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். உன் குறைகளை கண்டு கை விடுவதில்லை. உன் மீறுதலை கண்டு உன்னை வெறுக்கவில்லை. தடுமாறும் நேரம் தாங்கினாரே. அழைத்தவர் உன்னை மறக்கவில்லை. அழைத்தவர் என்றும் மறப்பதில்லை. அழைத்தவர் என்னை நடத்திடுவார். கைவிடாமல் உன்னை உயர்த்திடுவார். குறைகளை கண்டு கை விடுவதில்லை. மீறுதலை கண்டு என்னை வெறுக்கவில்லை. தடுமாறும் நேரம் தாங்கினாரே. அழைத்தவர் என்னை மறக்கவில்லை. அழைத்தவர் ஒருபோதும் மறப்பதில்லை. அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டிலே நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். அநேக வேளைகளை நாம் நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய குறைகளை ஒருவேளை என்னுடைய உலகத்தின் தகப்பன் பார்த்திருப்பாருன்னா ஒருவேளை என்னை வெறுத்திருக்கலாம். ஆனா என் குறைகளையும் என் மீறுதல்களையும் ஆண்டவரே நீர் கண்டும் ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறீங்களே. நாளிலும் கூட உணர்ந்தவர்களாக மறுபடியும் இந்த ஸ்டான்ஸாவை பாடலாமா? அழைத்தவர் நிச்சயமாக உணர்ந்து பாடலாமா? அழைத்தவர் என்னை நடத்திடுவார். இந்த 2025 ஆண்டில என் கண்ணீரும் என் கவலைகளையும் மாற்ற என் தேவன் உண்மை உள்ளவரும் ஜீவிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே நான் தடுமாறும் நேரம் என்னை தாங்கின தேவன், என்னை மரண பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்கிறதை ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யலாமா? என வேதம் சொல்லுகிறது. நம்ம வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது அப்படியே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அதை நிறைவேற்றி தருவார். நாளிலும் கூட ஒரு விசுவாசத்தோடு பாடலாமா? கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. அழைத்தவர் என்னை நடத்திடுவார். கைவிடாமல் என்னை உயர்த்திடுவார். அழைத்தவர் என்னை நடத்திடுவார். கைவிடாமல் என்னை உயர்த்திடுவார். என் குறைகளை கண்டு கை விடுவதில்லை.
கண்டு என்னை வெறுப்பதில்லை. தடுமாறும் நேரம் தாங்கினாரே. அழைத்தவர் என்னை மறக்கவில்லை. அழைத்தவர் ஒன்றும் மறப்பதில்லை. அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். குறைகளை கண்டு கைவிடுவதில்லை. மீறுதலை கண்டு நம்மை வெறுப்பதில்லை. தடுமாறும் நேரம் தாங்கினாரே. அழைத்தவர் நம்மை மறக்கவில்லை. அழைத்தவர் என்றும் மறப்பதில்லை. அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார். புதிய ஆண்டில் நம்மை உயர்த்திடுவார். வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஆமென். நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். நாம் தொடர்ந்து எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அது பிரகாசம் அடைந்தது என்று. நாளிலும் கூட ஒருவேளை மனுஷனை நம்பி இந்த நாளிலே ஒரு ஏமாந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிறீங்களா? என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்பினோரை கைவிடாத நல்ல தேவன். ஒருவேளை இந்த மாலை வேளையில், ஆண்டவரே உமக்கென்று ஒரு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே என்னால் முடியலன்னு வரீங்களா? அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாத தேவன். ஒருபோதும் அவரை நம்மை வெறுக்காத தேவன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீ என் முகத்தையே நோக்கி பாருங்கள் என்று சொன்னீங்க. அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தையே நோக்கி பார்ப்பேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிற்று. இந்த நாளில் அவர் முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தில் இருக்கிற அந்த ஒளி கதிர்களினாலே என்னையும் பிரகாசிக்க பண்ணுங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. கரங்களை உயர்த்தி, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் செல்வன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்து
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 43வது அதிகாரத்திலே தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்று வெளிப்படுத்துகிறார். ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியிலும் சுற்றி இருக்கிற எல்லைகளிலும் மகா பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறது. மாலை வேளையிலும் கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்களே அந்த அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று. வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். தேவன் நம்மை ரட்சித்ததின் நிமித்தம் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால பரிசுத்தமாக்கப்படுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 12:1 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாகவும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதே அவருக்கு நாம் செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை. மாலை வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை செலுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன். குதிரைகளின் மணியிலும் கூட பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாலை வேளையில, ஆண்டவரே சற்று நேரம், ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை ஆராய்ந்து பார்க்குமே, ஆனால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்னிடத்துல இருக்கிறதா? ஆண்டவரே அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த மாலை வேளையில ஆண்டவரே நீர் பரிசுத்தரப்பா, நீர் ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்தல விசேஷத்துல வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் உண்மை உள்ள நடத்த வல்லவரப்பா. பலவீனங்களை ஆண்டவரே தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே என்னை நடத்தும். இனி உலக போக்கிலே நடக்கிறது இல்லை ஆண்டவரே, ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை மாலை வேளையில நாங்கள் ஒருவேளை இங்கே கடந்து வந்திருக்கிறது தேவனை துதித்து போகவன். இந்த மாலை வேளையில தேவன் நம்மை உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே கர்த்தாவினை அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரமாய் மாற்றிடுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாக்க உள்ளதும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ள பாத்திரமாய் என்னை மாற்றி விடுங்க என்று சொல்லி என்னையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் சரீரம் ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம ஒரு ஒப்பு கொடுத்ததோடு பாடலாமா?
திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. ஒரு ஒப்பு கொடுத்ததோட சொல்லலாமா? ஆமா ஆண்டவரே, இனி உலக போக்கில் நாங்க நடக்க மாட்டோம், ஒத்த வேஷம் இல்ல ஆண்டவரே. ஆமென். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை இருதயங்களிலே ஊற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? இன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லலாமா? உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அப்பா வாழ்க்கையும் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தமும் தேவனுக்கு உபயோகமுமான ஆண்டவரே நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் ஆண்டவரை மாற்றி இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே மரித்திருக்கிற காரியங்கள் ஜீவன் பெறும்படியாக உயிரடையும்படியாக தேவனுடைய வார்த்தை இந்த மாலை வேளையில எங்களோடு கூட இடைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஜெபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்க நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் மறுபடியும் உங்களை இந்த புதிய வருஷத்துக்குள்ளே
வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நான் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் வாக்குத்தத்தம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சரி, அதுதான் இது சாதாரணமாக வேதத்தில் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். எவர் அவர்னா அது இயேசு கிறிஸ்து நம்முடைய படைத்த தேவன். அதனால தான் நான் அதில் வாக்குத்தத்தத்தில் நான் அதை கூட்டியிருக்கிறேன். அவர் உங்களை அதுவும் ஓகே. பட்டா அது நிச்சயமாக நம்முடைய கவலைகள்லாம் நீக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கர்த்தர் ஆண்டவர். உங்களுக்காக கவலைப்படுகிற நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அது நான் தைரியமாக அந்த வார்த்தையை நான் போட்டேன். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கவலையே இல்லாதவங்க கை தூக்க பார்க்கலாம், இருக்குதுல்ல? அப்போ எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், கவலை இல்லாத எனக்கு அங்கே தான் கவலை இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை. ஒன்று போனால் ஒன்று வந்து அது பாட்டு அலையாலையா நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம கவலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது நிலை கொள்ளிக்க செய்கிறது. அதனால் கவலை இல்லாத எல்லாருக்கும், நம்மளுக்கும் சரி, கிழவனுக்கும் சரி, குழந்தைக்கும் சரி, அது பெரிய ராஜாவுக்கும் சரி, பெரிய அவன் பணக்காரனுக்கும் சரி, அவனுக்கெல்லாம் நம்மளோட அதிகமான கவலை, நம்மளுக்கெல்லாம் கொஞ்சமான கவலை இருக்கும். நம்ம பெரிய ஆளுங்கன்னு யோசிக்கிறோம், அவங்களுக்கு நம்மளோட அதிகமான கவலை இருக்கும். ரைட்டாக பெரிய சீட்டில் உட்காந்துங்க, நாளைக்கு நம்ம சீட்டு இருக்குமான்னு அவனுக்கு கவலையாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கவலையே இல்லை. ரைட்? ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நேற்று இன்று மாறாதவர், நம்ம கைவிடாத தேவன், நம்மை சிருஷ்டித்த அந்த கர்த்தர், நம்ம உருவாக்கின அந்த இயேசு, அவருடைய உள்ளங்கையிலே நான் வைத்திருக்கிற அந்த இயேசு, நம்ம கருவை கண்ட அந்த இயேசு, நம்முடைய வழிகளெல்லாம் அறிந்த அந்த இயேசு, நமக்காக வந்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து அவர் மரித்து பாவத்தை போக்கி மரணத்தை ஜெயித்து உயிர்த்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாது. அல்லேலூயா. அதனால் கவலை இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் கவலை வரும், ஆனால் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசி உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, அவருடைய அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்குற தேவன், அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களே 40 வருஷம் வனாந்தரத்திலே வழிநடத்தின அந்த இயேசு என்னோட கூட இருக்கிறாருக்கும் போத உங்களுக்கு நீங்கள் கவலைப்படவே கூடாது. கவலை வரும், ஆனால் கவலையை தூக்கி அவர் மேலே அன்று சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனால் அநேகம் அது நம்மளே நம்ம கவலையை நம்ம சுமக்கிறதுனால தான், நம்மளே அந்த கவலையை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்மளே ஹியூமன் கால்குலேஷன் பண்ணுறதுனால தான். இல்லை மனிதர்களோட உதவியோ, இல்லை நம்ம பணத்தினாலே எப்படியாவது நம்முடைய தேவைகளை அதை செய்து அதை சந்தித்து அந்த கவலையிலேருந்து விடு வரலான்னு நீங்கள் வரும்போது அது சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா இல்லை. ஆனால் திரும்ப இன்னொரு கவலை வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன வந்தாலும் சமாளிப்பேன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன 48 வருஷமாக நடத்துகிறோம், அதில் எத்தனையோ பேர் பர்சனலாக எங்கிட்ட பேசும்போது எனக்கெல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன்னு சொன்ன ஆளுங்க அவங்க பட்ட பாடு ரைட் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சும்மா வீண் பெருமை பண்ணக்கூடாது, வீண் டம்பம் பண்ணக்கூடாது. நான் எந்த பிரச்சனாலும் சமாளிப்பேன், எனக்கு நான் சமாளிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை அடிக்கிற அடி நீ தாங்கவே மாட்ட. மரியாதையாக தாழ்த்தி, ஆண்டவரே உங்களுடைய கிருபையில் என்ன நீர் மறைச்சிக்கலாம், நீர் என் காரியங்களை நீர் எடுத்துக்கொள்ளும்,
என்னுடைய காரியங்களை நீ மாற்றி தாரோம், என்னுடைய கவலையெல்லாம் நீ போக்கு என்று நம்மை டோட்டலாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் பாதவில்லை நான் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம சம்மதிக்கும் போது, நம்ம ஜீரோ ஆக்கும் போது கர்த்தர் நம்ம ஹீரோ ஆக்குவார். நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். அவர் நம்முடைய கவலையெல்லாம் அவர் போக்குவார். அதனால் இந்த முதலாவது இந்த இந்த அந்த அந்த அவர் இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வல்லமையை நம்ம அறிஞ்சிட்டு அது விசுவாசிக்கும் போது ஒரு நல்ல ஒரு விசுவாசி அவன் கவலைப்படவே மாட்டான். அப்போ நம்ம கவலைப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒன்றும் இல்லை, வலிமை இல்லாத ஆள், அவருக்கு ஒன்றும் வக்கு கிடையாது, என் பாரத்தை சுமைக்கிறதுக்கோ என் பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ அவரால் முடியலன்னு நம்ம வெளி காட்டுறோம். அதனால் விசுவாசி, நீங்கள் வருகிற உங்களுக்கு தேவைகள், உங்களுக்கு வருகிற காரியங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள், உங்களை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் இருக்கும்போது, உங்கள் காவியில் வரும்போது அந்த காரியங்களை நீங்கள் சுமக்காதீங்க. வெரி சிம்பிள். ஆனால் நம்ம அதை செய்கிறதில்ல. நீங்கள் சுமக்காதீங்க. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் கூட்டம் போகிறதில்ல, குறைக்கும் போகிறதில்ல. நான் சொன்னது போல் கவலைகள் மனுஷனை ஒடுக்கும். அதனால் நமக்கு வியாதிகளும் தூக்கம் இல்லாமல் பிபி ஏறி சொறி வந்து தான் நம்ம இருப்போம். ஆனால் நம்மளுக்கு வர பாரத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து. அது கற்றுக்கணும் நம்ம முதலாவது. அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம நடத்துவார். அப்போது வல்லமையுள்ள 40 வருஷம் 20 லட்சத்துக்கு மேலே ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி அவர்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது அதான் வேதத்தில் அழகாக நம்ம சொல்லியிருக்குது. நமக்கு வேதத்தில் அதை விசுவாசிக்கிறதுக்கு தான் அது இது திருஷ்டாந்தமாக நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அப்படி வனாந்தரத்தில் அவங்கள போஷித்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து வனாந்தரத்தில் ஒரு வியாதி வராமல், ரைட், அவங்களுக்கு போஜனத்தை கொடுத்து என்வி ஃபுட்டு கொடுத்து, ரைட், அவங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்காக ஆண்டவர் போராடி அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, ரைட், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதியோ ஒரு மரணமோ ஏற்படாமல் அவர்களை அழகாக 40 வருஷம் நடத்தி கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்ட அந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ தான் செய்யலாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை. அவர் பூலோகத்தில் இருந்தபோதும் என்ன பண்ணார்? அநேக அற்புதங்கள் செய்தார். அங்கே எப்படி வனாந்திரத்தில் அவ்வளோ பேர் மன்னாவினால் போஷித்தாரா, அதுக்கு சாம்பிளாக 5 அப்போ 2 மீன் கொண்டு 5000 மேலே போஷித்தார். அங்கே எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினாரோ, ரைட், இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எப்படி அங்கே ஜனங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை ஆண்டு ஜெயித்தாரோ, இன்றைக்கும் ஆண்டவர் சத்துருவை அவர் ஜெயித்து அவர் வெற்றி சிறந்தவராக அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அதே ஆண்டவர், அதே இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லிட்டாருன்னு நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படுவீங்க. நீங்கள் கவலை பண்ணாதீங்க. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயுல 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமாம், உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows. நம்ம சிருஷ்டித்த தேவன், நமக்காக ஜீவனை விட்ட தேவன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன், நம்மை
காண்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன். அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதுங்க, உனக்கு எல்லாம் தெரியும். காக்கா, குருவி, பறவை, ஒட்டகங்க, ஈவன் மற்ற எல்லாரையும், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் போஷிக்கிறார். நல்லவரையும் தீவிர ஆண்டவர் போஷிக்கிறார். தேவையில்லை. ஆனால் அவங்க செழிப்புக்கும் நம்ம செழிப்புக்கும் வித்தியாசம். உலகத்தானுடைய ஆஸ்தி செழிப்பு அவனுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். நம்மளது பர்மனெண்ட்டு, நம்மளது அதில் சமாதானமாக இருக்கும். ரைட்? அவன் ஏறுவான், நாளைக்கு கீழே விழுவான். அவன் தற்கால இடத்துல அவன் நிற்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிற நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், கர்த்தருடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற நாம், விசுவாசிகளே கவலைப்படவே கூடாது. கவலை வரும், கவலைப்படாத. எனக்காக கவலை விட ஒருத்தர் ரட்சகர் உண்டு. என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு என் ஆண்டவர் உண்டு. என் குறைகளாம் நிறைவாய்க்கிற ஒரு ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசும் ஒரு அட்வொகேட் இருக்கிறார். ரைட்? அதனால் நம்ம காரியங்களுக்கு பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவைகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். ஆண்டவர் ஒருவரையும் ஒரு விதமான ஒரு அழைப்பு, ஒருவரையும் தனித்தனியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்திலே ஒவ்வொரு காரியத்தை நேர்த்தியாக செம்மையாக நடத்தி முடிப்பார். நம்ம செய்யணும் ஒன்றும் இல்லை. கவலைப்படாத, பாரத்தை அவர் மேல் வைத்தரு. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருமே பாரத்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்று நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் அந்த நியூ இயரில் ஒரு கதை ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? பாரத்தை வச்சுட்டு போகும்போது எடுத்துன்னு போயிடுறோம். அது எப்படின்னா, அந்த சுமை தாங்கினோன்னு தாத்த மேலே வைப்பாங்க, அது இலை பாரிட்டு அவங்களும் தூக்கின்னு போயிடுவாங்க. ரைட்? சில பேர் சபையில் உட்காந்துனே ஆண்டவர் விசுவாசித்து கொண்டே என்ன பண்ணுவாங்க? கவலையை சுமந்துட்டு கொண்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் விசுவாசத்து பிரயோஜனமே இல்லை. வேதத்தை வாசித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பிரயோஜனமே இல்லை. ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. அப்போது விசுவாசிகளை என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர், என் அப்பன் இயேசு, என்னுடைய நல்ல மெய்ப்பன் இயேசு என்னோடு கூட இருக்கும்போது எனக்காக நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக கவலைப்படுகிற நல்ல மெய்ப்பன் இயேசு ஒருத்தர் உண்டு. ரைட்? என்னை தேவைகளை சந்தித்து என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டைகளை கொண்டு போய் சேர்த்துக்கிற ஆண்டவர் இயேசு. அவருடைய மந்தையில் நான் ஒரு ஆடாக இருக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். இப்போ உங்கள் பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் கட்டணும். ரைட்? அதுக்கெல்லாம் சம்பாதிக்குது. ஈஸியாக வந்து கேட்டுதுங்க, அப்பா ஃபீஸ் கட்டணும். ரைட்? அதுக்காக கவலைப்படுறது யார்? அதுக்காக உழைக்கிறது யார்? பெற்றோர். அதே மாதிரி அவளே மாதிரி தான் நம்முடைய காரியங்கள் என்ன தேவைன்னு அதுதான் விசாரிக்கிறது. விசாரிக்கிறதுன்னா பொறுப்பாக நம்மளுக்கு என்ன தேவை, அது எப்படி எந்த வழியில் கொடுக்கணும், அது அடுத்த தேவை என்ன வரும், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்படி கவனிக்கிறது. அதுதான் விசாரிக்கிறது. நான் நிறைய எக்ஸாம்பிள் விசாரிக்கிறதுனா, ஹாஸ்டல் வார்டன் பிள்ளைங்க நம்ம ஹாஸ்டலில் தங்குறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம். ஆனால் நம்மளுக்கு வேண்டிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, மஞ்சள் சுண்டல்லாம் யார் செய்கிறது? அது வார்டன். அந்த வார்டன் பிள்ளைங்களாக போய் கஷ்டப்பட்டு சுண்டெல்லாம் வாங்கிட்டு வருது, அவிச்சு காப்பி போட்டு குடிங்கிறது இல்லை. அவர் தான் விசாரிக்கிறவர். ரைட்? அதுதான். அப்போ அப்படி ஆண்டு சொல்கிறாரு, நான் ஒன்று விசாரிக்கிற தேவன். ரைட்? அதனால் உன்னுடைய காரியங்களை குறித்து நீ கவலைப்படாத, அது நீ சுமக்காத, எல்லாத்துக்கும் ஏன் கொண்டாந்து வச்சிரு. அப்போது நான் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விசுவாசிங்க,
கர்த்தருடைய பாரத்தில் வைக்கிறத விட்டு உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய தேவைகளை, அவர் கவலைகளை அவற்றில் பாதத்தில் ஊற்றி விடுங்க. இப்போ இப்போ இது இது என்னுடைய பாரம், இதை நான் வச்சுட்டு போகிறேன். என்ன பண்ணுவேன்? போகும்போது இது தூக்கின்னு போயிடுவேன். ரைட்? ஆனால் ஊற்றி விடணும் போது தண்ணி எடுத்து ஊட்ட மாட்டேன். தண்ணி ஊற்றின மாதிரி நினைங்க. சரி, ஊற்றி தான் காமிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றிட்டு வைங்க. திரும்ப அது எடுத்துன்னு போக முடியுமா? அதே தான் நம்ம செய்யணும். விசுவாசிகளே, நம் படைச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இன்றையும் ஜீவிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எல்லா தெய்வங்களும் இருக்கிற போல அழைக்கிற தேவன். மனுஷனால் கூடாது தான் தேவனால் எல்லாம். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். அதனால் உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் என் மேலே வச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் என் மேலே போட்டுட்டு போயிடுங்க. அதை தீர்க்கிறது என்னுடைய வேலை. அவர் அவருடைய வழியில், அவருடைய நேரத்தில், அவருடைய சித்தத்தின்படி அது கண்டிப்பாக செய்து முடிப்பார். ரைட்? நம்ம பார், இவ்வளோ நேரம் நம்மளும் நல்ல நேரம் நீங்களும் நான் எல்லாம் கடந்து வந்துக்கிறோம். ரைட்? உங்களோட பிள்ளைகளை படிப்பை குறித்து கவலைப்படாதீங்க. அவங்களுடைய வேலையை குறித்து கவலைப்படாதீங்க. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய எங்கே வீடு கட்டணும், எங்கே சொத்து வாங்கணும், நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கே செட்டில் ஆகணும், கவலைப்படாதீங்க. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். அதுதான் அந்த மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நாளை குறித்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. சாதாரணமே சொல்கிறார். முதல்ல நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. இந்த பறவைகள், இந்த காக்கா குருவிகளை பார்த்திலும் நீ பார்வையில் விசேஷித்தவன். நீ ஏன் புள்ள, நீ ரைட்? ஏன் புள்ள? உனக்காக கவலைப்படுகிற அப்பா நான் இருக்கிறேன். ரைட்? ஆடுவே உனக்காக உன்னை நல்ல மேய்ச்சல் நடத்துகிற, உனக்கு தேவை சந்திக்கிற நல்ல மேய்ப்பை நான் இருக்கிறேன். கூலிகால் நமக்காக கவலைப்பட மாட்டான். நம்ம படைச்ச ஒரிஜினல் நம்முடைய நல்ல மேய்ப்பன் நமக்காக கவலைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்திலேருந்து ஒருவரும் நம்ம பறித்து கொள்ள முடியாது. அதனால் இவ்வளோ தேவன், பெரிய தேவன், அவர் நம்மோடு கூட இருப்பதனால விசுவாசிலே இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம், அவர் நம்மை விசாரிக்கிறவர். அது மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை ஆதரிக்கிறவர், அவர் என்னுடைய மெய்ப்பன், அவர் என்னுடைய தகப்பன், அவர் கரத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். கவலை வரும், வாரம் வரும், தேவைகள் வரும், நீ ஒரு அதுக்காக வரும். ஆனால் அவத்தை என்ன பண்ணணும்? பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்வது அதுதான். நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள், நம்ம வேலையில் இருக்கிற பிரச்சனை, கடன் தொல்லை, பிள்ளைகளை குறித்த கவலை, வாட் எவர் இட் மேபி, நம்ம பிஸ்னஸ் குறித்த கவலை என்ன இருந்தாலும் நம்ம அவைகளை யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு, தட் மீன்ஸ் ஒரு நன்றியோட இருதயத்தோடு ஆண்டவர் கடந்த நாளிலே நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, எவ்வளோ பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் நம்ம விடுவித்தார், எவ்வளோ வியாதியிலேருந்து நம்ம சுகமாக்கினார், எவ்வளோ கடன் தொல்லையிலேருந்து நாம் மாட்டினார், நம்மளுடைய நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல ப்ரொமோஷனை கொடுத்தார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், எனக்கு நல்ல வீடு கொடுத்தார். அந்த தேவன் இந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் வல்லவர். அதுதான் தோற்றத்தோடு கூடிய. நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா வேணும், ஆண்டவர் எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும், அது வேணும், எனக்கு இது வேணும், தான்னுக்கிறோம். முந்தி கொடுத்ததெல்லாம் மறந்துடுறோம். முந்தி நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார், அதிசயமாக வழிநடத்தி வந்தார், நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டுதலும் மேலாக காரியங்களை செய்தார். அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ இன்னும் புதுசாக என் ஆண்டவருக்கு இது செய்ய முடியுமா,
என் ஆண்டவருக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா, இது பெரிய பாரமாகுதுன்னு நீ நினச்சிட்டு சால்வ் பண்ணுறோம். அதான் அதில் தான் உனக்கு விண்ணப்பங்களும் தோத்திரத்தை கூடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் ஆண்டுக்கு செல்லுங்க. அல்ல, அவ்வளோதான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் ஒன்று ஆதரிப்பார். அதனால் இந்த வருஷத்தில் நம்மை ஆதரிக்கிற, நம்மை விசாரிக்கிற, நம்மை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிற என் அப்பன் இயேசு பெரிய தேவன். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் நான் அவர் பிள்ளை, நான் அவர் கருத்தில் இருக்கிறேன். அதனால் எனக்காக கவலைப்படுகிற ஒருத்தர் பெரிய தேவன், வானத்தையும் போய் உண்டாக்கி என்னை ரட்சித்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வண்ணாந்தரில் வழி நடத்தின அந்த இயேசு என் தேவையில் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம ஆண்டர் மேலே அது புரியல. அதனால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் வருதோ, பாருங்கள் வருதோ, அவளே நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிற தேவன், ரைட், நீர் என்னுடைய ரட்சகர், நீர் என்னுடைய மேய்ப்பன், அதனால் இது பாரத்தை நான் உண்மையை வைத்துடுறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். அதுக்கு மேலே விசுவாசிங்க, கர்த்தர் இதை செய்து முடிப்பார். என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், உயிர்த்தார், இன்றும் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்று அவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. சந்தேகப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுல்ல? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணவர் ஆண்டவர், இது முடியுமான்னு நீ நினச்சின்னா நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை என் ஆண்டவர் தீர்த்து கொடுப்பார். என் தேவையில் ஆண்டவர் சந்திப்பார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் நல்லா விசுவாசித்து அவரிடத்துல நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஊட்டி விடும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை வாழ்க்கை செய்வார். அதுக்கு பின்னால் நான் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னேன். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னேன் அதுன்னு அவர் சொல்கிறது அந்த கானான் தேசம். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம எப்படி கொள்ளணும்? துபாயில். நம்ம எல்லாம் துபாயில் இருக்கிறோம். துபாயில் இருக்கிறதுனால அது போட்டு இந்த துபாயில் இருக்கும் போத ஆண்டவர் தேவனை கர்த்தர், அவர் இந்த தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உண்மையில் நம்ம இந்த துபாயில் இருக்கிறோம். அதனுடைய பெருமை, இதனுடைய மகிமை, இதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எங்கே போனாலும் யூரோப் தேசத்தில் எங்கேனாலும் போங்க, அந்த பக்கம் அமெரிக்கா எங்கே போனாங்களே எல்லா இடத்தையும் சுற்றி வந்து பார்த்துட்டு துபாய் மாதிரி ஒரு இடமே இல்லைன்றாங்க. இல்லையா? சாப்பாடு என்ன, யூ நேம் இட், இட் இஸ் தேர். லேடிஸுக்கு பாதுகாப்பு, எல்லா வசதியோட ஆண்டவர் நம்ம இந்த மாதிரி விடுதலையோட ஆராதிக்க முடியாத ஒரு கிருபை ஆண்டவர் தேசத்தில் கொடுத்துருக்கிறார். ரைட்? அப்போ அதை நம்ம நினச்சி இவ்வளோ தூரம் என் ஆண்டவர் கொண்டு வந்து இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். என்னோட தகுதிக்கு மேலாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்து நம்மளை யோசிச்சு பாருங்கள். நம்ம படித்தது ஒன்று, இங்கே இருக்க வேலை செய்கிறது ஒன்று. ஒரு காலத்தில் அங்கேருந்து சைக்கிள் தான் போயிருப்போம். ஆனால் இங்கே வந்து வெளியே வந்து காரில் போகிறோம். ரைட்? இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அழகான வீடு கட்டியிருக்கிறோம். ரைட்? பிள்ளைங்களை நம்ம சபை கொடுத்து எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம சபையில் எத்தனை டாக்டர்ஸ், மை காட். ரைட்? பயங்கரமான டாக்டர்ஸ் நம்ம சபையில். ரைட்? அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாம் பிள்ளைங்களாம் இப்போ வளர்ந்து கனடாலேயும் அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாலேயும் போய் படிக்குதுங்க. ஐரோப்பியாவில், ஜார்ஜியாவில், ரைட், இங்கிலாண்டில். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து கர்த்தர் எப்படி என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரு. தகுதி இல்லாத என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைங்களையும்
கர்த்தர் இவ்விதமாக நடத்தி வருகிறாரு. அந்த வழிகளை நாம் நினைச்சு அவருக்கு நன்றியுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. நீ நன்றி உள்ளலா ஆண்டவருக்கு மகிமையே அவர் வல்லமையை நினைச்சு நீ உன் பாரத்தை வச்சா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அது பதில் அளிப்பார். அவர் பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய கண்கள். அப்போ அவ்வளோ மார்னிங்கு பிரசங்கத்தில் சொன்ன வெளிப்படுத்தல் 1:14 அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. தட் மீன்ஸ் உங்களுக்கு இல்லை, சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நானே அதை விளக்கி காட்டுறதுக்கு நான் தகுதி இல்லை. அது அதில் எந்த ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லணும்னா, ராடார் வச்சுருக்குறாங்க இல்லையா? ராடார். அப்போது அந்த ராடாரில் என்ன ஸ்பீடில் போனாலும் என்ன இருட்டு இருந்தாலும் நீ எத்தனை பர்சன்டேஜ் அந்த இது ஒட்டின்னு இருந்தாலும் ரைட், உன்னுடைய ஸ்பீடு, உன்னுடைய கார் நம்பரு, உள்ளே எங்கே உட்காந்துக்கிற, நீ பெல்ட்டு போட்டுனுக்கிறியா, எல்லாம் அவ்வளோ நேரத்தில். அப்படி மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னா, நம்ம படைச்ச ஆண்டவருடைய கண்கள் எவ்வளோ வல்லமை உள்ளது. அவர் யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும், மனுஷர் யாரை ஓவர் இட் மேபி, என்னுடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் என் நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இந்த பயம் இருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நான் பார்க்கல, ஆண்டவர் கண்ணெல்லாம் இல்லை, ஆனால் கர்த்தர் உடைய கண்கள் பூலோகம் எங்கும் சுற்றி தெரிந்து கொள்கிறது. இஸ்ரவேலின் கண்கள் அது உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போது இந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அப்போது அவர் நல்லவரையும் பார்க்குறாரு, தீயவரையும் பார்க்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், எங்கே போகிறோம், அதுவும் அவருக்கு தெரியும். நம்மளுடைய என்ன தேவை, நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம், எதற்காக கண்ணீர் விட்டுருக்கிறோம், அதுவும் அவருக்கு தெரியும். எல்லாம் ஈ நோஸ் எவ்ரிதிங். அதனால் அவ்வளோ பெரிய தேவன் வருஷத்தின் முதல் துவக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்குதுன்னா நம்மள சந்தோஷமாக இருக்கணும். அதே நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு பயத்தோடு ஜீவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை காண்கிறார். நம்ம கர்த்தர் காண்கிறார். நம்முடைய வெறும் கஷ்டப்படுத்த தான் பார்க்குறான்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய நினைவுகள் அறிந்து பார்க்கிறார். நம்முடைய தேவைகள் அவருக்கும், நம்முடைய வழிகள், நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் நம்ம இஷ்டம் போல் நம்ம ஜீவித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்து அவருடைய வழியில் நம்ம நடக்காமல், நம்ம உலகத்தின் வழியிலும் நம் பிசாசின் வழிகளெல்லாம் நடந்து கொண்டு ஆண்டவரே என் பாரத்தை நீக்குன்னா இன்னும் கொஞ்சம் மேலே சுமத்திட்டு போப்பான்னு ரைட். அப்படி கண்கள் நியாயமானவர்களை நோக்குகிறது. இன்னொன்று படிங்க, 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் வாழ்க்கையில் நம்மளுக்கு நன்மை செய்ய தான் அவர் கண்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆகார் சாராளால் தள்ளப்பட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தையோட அந்த வனாந்தரத்தில் விரட்டி விட்டா. ரைட், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆகார் படுகிற பாடு, அவர் விட்டுக்கிற கண்ணீர், அவருடைய கூக்குரல், அவருடைய வேண்டுதலை அவர் காண்கிற அவர் கண்ட தேவனாக இருக்கிறார். அதில் தான் அவர் சொல்கிறா, என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அதனால் நம்ம போகிற பாதைகள், நம்முடைய தேவைகள், நீங்கள் படுகிற கஷ்டங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் என் ஆண்டவர் கண் நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றதுக்கு அவ்வளோ பண்ணாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில்
நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிப்பார். அதில் வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அதனால் இந்த வருஷத்தில் அநேக தேவைகள் வரும், பாடுகள் வரும், துக்கங்கள் வரும், துன்பங்கள் வரும், தேவைகள் வரும். விசுவாசிகளே, நம்ம விசாரிக்கிற வல்லமையுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் நம்முடைய தேவனாக இருப்பதனால, அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்ததுனால, நம்முடைய காரியெல்லாம் அவர் அறிந்திருப்பதனால, விசுவாசிகளே, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இன்னொன்று படிங்க, சங்கீதம் 33 முதல்ல 13லேருந்து 15 படிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர் எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இப்போ 15 இல்லை, அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். எல்லாருடைய செய்கிறார். புரியுதில்ல? எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 18, 19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், மரணத்தின் விடுவிக்க, தட் மீன்ஸ் வியாதியிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, ஆக்சிடென்ட்லேருந்து நம்மை விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும், பஞ்சத்தில் உயிரோடே காக்கவும், தட் மீன்ஸ் உங்களுடைய தேவைகளில் உங்களை தேவைகளை சந்திக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவனை நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனால் அவர் நம்ம தேவைகளை நம்ம அறிந்து நம்ம தேவைகளை சந்திக்க முடியாத, அவருடைய வல்லமை விளங்கும்படியாக நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் இயேசு நமக்காக உண்டு. அவர் நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால் அது பாருங்க, அவருடைய வல்லமை நம்மளே விளங்கத்தக்கதாக எப்படி இருக்கணும்னா, நம்ம உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு பயந்து ஜீக்கணும். இல்லையா? சும்மா ஆசீர்வாத மழையை நம்ம அள்ளி வாட்டி கொடுத்துட்டு போடலாம். ஆசீர்வாசங்களை விசுவாசிங்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக ஜீவிக்கணும். ரைட்? அப்போது அதில் என்ன பண்ண, உத்தமமாக நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். என் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் எங்கே போகிறேன், என்ன வரேன், என்ன செய்கிறேன்னு அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவைகளும் அவர் தெரிந்த கர்த்தர். அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய காத்து செய்ய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 9ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 9 இப்போதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். அவர் நாம் காண்கிற தேவன், நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிற தேவன், எங்கே போகிறோம் எங்கே வரலாம் அறிந்த தேவன். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர்கள் அவருக்கு ஒடுக்கிற அந்த காரியத்தில் அவர் வாழ்க்கையே கசப்பாய்க்கினார்கள். கூடுதலாக வேலை கொடுத்தாங்க. அவர்களுடைய அந்த ஒடுக்குதல் கடைசி ஆண்டவர் நோக்கி முறையிட்ட போது அவளுக்கு ஒரு ரட்சகனை அனுப்பினார். இல்லையா? ஒரு ரட்சகனை அனுப்பி அவர்களை அந்த சத்துலேருந்து மீட்டு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர்களை போஷித்து தேவைகளை சந்தித்து அவளுக்காக யுத்தம் செய்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணும்படி கானான் தேசத்தில் கொண்டு போய் அவர் சேர்த்தார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் படுகிற பாடு, உங்களுடைய தேவைகள், உங்கள் கடன் தொல்லை, உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உங்களுடைய செட்டில் எங்கே போகிற எல்லா காரியத்தையும் என்னை அறிந்த கர்த்தர். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாரத்தை ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நீங்கள் அந்த பாதி ஆண்டவரில் ஊற்றி விடுங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வருஷத்தில் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய கவலையெல்லாம் நீக்குவார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார், கண்ணீரை களிப்பாக மாற்றுவார், துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார்,
உங்களுக்கு கடன் சொல்ல மாறும், நல்ல வேலையை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார், திருமணம் ஆகும், கல்யாணம் இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு நல்ல வீடுகளை தருவார், உலக பிரகாரமும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய விஷயம் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடில் மார்க்கு 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்புறமா அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் மெயின். அவர் கஷ்டப்படுறதுல அவங்க ஆண்டு சொல் கேட்டு தான் போனாங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் அந்த கரைக்கு போங்க ஆண்டு சொல்லி தான் போனாங்க. ஆனால் அவங்க போகிற வழியில் ஆனால் சொல்லிவிட்டு ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, தனியாக ஜெபம் பண்ண போயிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே ஆலயம் காற்று வந்ததுனால அவனுக்கெல்லாம் நல்ல கடலில் ரொம்ப பழக்கப்பட்ட ஆளுங்க தான். அவனுக்குனால எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, பயங்கர கஷ்டப்படுறத ஆண்டவர் தோற்று வந்து பார்க்குறாரு. என் பிள்ளைங்க என் சொல் பண்ணி தான் போகிறாங்க, ஆனால் இந்த மாதிரி அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு வரும்போது அதை கண்டு அவர் உடனே வந்து கடல் ஏறி காற்றையும் கடலையும் அவர் கடலை ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களே விசாரிக்கிற தேவன், உங்களை காணுகிற தேவன். உங்கள் தேவனை காணுகிற தேவன் மட்டுமல்ல, உங்களிடத்தில் வந்து உங்களுடைய குறைவை உங்கள் வாழ்க்கையில் எல்லா புயல்களையும் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் சந்தோஷம் நல்கிற செய்கிற ஆண்டவர் இயேசு இந்த வருஷத்தில் நம்மோடு கூட இருப்பார். நம்ம போனதில் படித்தோம் இல்லையா, மார்க்கு 4:35. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவர்களுடைய கூட இருந்தது. 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்புறமா அது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க 40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அதுதான் ப்ராப்ளம். நமக்கு எல்லாம் தெரியும், 3 வருஷம் ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க, பெரிய அற்புதம் செய்யலாம் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருந்து அவர் நிம்மதியாக தூங்கினுக்கிறாரு. இவனுங்களுக்கு வந்த காற்று அதில் முழுகுச்சுன்னா அதில் யாரும் போயிடுவாங்க? இயேசுவும் சேர்ந்து தான் மறிப்பார். ஆனால் அவருக்கு அவள் இல்லாமல் தூங்கி கொண்டுக்கிறாரு. இவனுங்க வந்து அந்த வருஷம் படிங்க நீங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன மாதிரி ஆளுங்க பாருங்க. அங்கே என்ன பண்ணணும், என்ன யூஸ் பண்ணோம்? ஆண்டவரே, நம்ம மடிஞ்சு போகிறோமோ, நீ காற்று கடல் அடிக்கிற தூங்கினு சொல்லிட்டு அங்கேயும் பாருங்க ஆண்டவர் தூக்கி வச்சுட்டாங்க. இவனுக்கு செல்ஃபிஷாக என்ன பண்ணுறானுங்க, நாங்கள் மடி பண்ண, ஏன்னா உங்க கூட அவ்வளோ தான் மடி போகிறாரு, அந்த அறிவு கூட இல்லை. அதனால் நம்முடைய பாதையில் அவர் அறிவார், நம்ம காணுகிற தேவன், நம்ம நீங்கள் போகிற பாதி அறிவார். நம்மோட கொடுந்து பாடுகளையும் அனுபவிக்கிற இயேசு நம்மோட உண்டு. அவர் உங்களுக்கு கஷ்டங்களெல்லாம் அறிவார். நம்ம கூட அவரும் பாடுகளை அவர் சகித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அது கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடும்? அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஜெபம் நம்ம கேட்கப்படுதுன்னா காரணம் விசுவாசம். அப்போ நான் எவ்வளோ சொன்னேன், நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன், நம்ம ஆண்டவர் இயேசு எவ்வளோ பெரிய தேவன்,
நம்ம காணுகிற தேவன், நம்ம போகிற பாதிலாம் அறிந்துங்க, நம்மோடு கூட இருக்கிற தேவன். விசுவாசிங்களே, உங்களுடைய காரியத்தில் ஒன்று இருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க. 2, உங்களுடைய ஜபங்கள் ஆண்டு பண்ணிடுங்க. அதே நேரத்தில் என் ஆண்டவர் இயேசு அவைகளை செய்ய வல்லவர் என்பதையும் 2த்தையும் சேர்ந்து கொடுங்க. ஹல்லேலூயா. ஜபம், விசுவாசம். வெறும் ஜபம் மட்டும் பிரயோஜனம் இல்லை, விசுவாசமும் இருக்கணும். அதனால் உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் என்ன வாட் எவர் ப்ராப்ளம், வாட் எவர் கவலை ஆண்டவர் மேலே வச்சுருங்க. கர்த்தர் அது எனக்கு அது செய்து முடிப்பார், என் தேவையை சந்திப்பார், என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வருஷத்தில் என்ன வாரம் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது நம்மோடு கூட அவர் பாடுகளை சகித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர் கூட தட்டி எழுப்புங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதான சந்தோஷத்தை அவர் தருவார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். விசுவாசத்தோடு உங்களுடைய பாரங்கள், கவலைகள், தேவைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் அவர் உங்களை உங்களுடைய கவலையெல்லாம் தீர்த்து, உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து, உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால் இப்போ என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன காரியம் உங்களுக்கு பாரமாக இருக்குது, என்ன காரியத்தில் நீங்கள் கவலைப்படுறீங்க, அவைகளெல்லாம் ஆண்டவரத்தில் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவர் பாதத்தில் நீங்கள் ஊற்றி விடுங்க. அவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எங்கள் அன்புக்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைய பாதங்கள் வைக்கிறோம். கிறிஸ்து முள்ளாண்டு எங்களுக்கு கொடுத்த சமாதான சந்தோஷம் சகல ஆசீர்வாதங்களுக்கு நன்றிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். ஆண்டவரே, எங்களை போக்கியம் வருத்தையும் எங்களுடைய வழிகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்குற தேவனாக இருப்பதற்காக சோதரம். எங்கள் வாழ்க்கையில் நீ மகிமையான காரியத்தை செய்கிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். இந்த வருஷத்தை வாக்குதபடி ஆண்டு எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் ரட்சகர், அதிசயங்களை செய்கிறவர், நல்ல மெய்ப்பன், எங்களுக்கு நீர் ஆண்டவரே கவலைப்படுகிற தேவனாக இருப்பதற்காக சோதரம். நாளை குறித்து கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், எங்களுடைய கவலையெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நாளையிலே உங்களுடைய பாதத்திலே உங்களுடைய பிள்ளைகள் எரிக்க வைத்த அந்த தேவைகளெல்லாம் நீ சந்தித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அனுப்பும். நல்ல சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தாரும், குடும்பங்களை ஆசீர்வாதம், பிஸ்னஸ் ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய காரியெல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய ஃபியூச்சரெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மானிடத்தோர் தீர்த்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா, மானிடத்தோர் தீர்த்தார் இயேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட மறுபடியும் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்மோடு பேசினார். அவருடைய சமூகத்திலே நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் வைத்து விடுவோம். அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya டி ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கவலைகளையும் இந்த இடத்திலே நீங்கள் வைத்துவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் அதை பார்த்து கொள்ளுகிறதற்காய் நன்றி. இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் உணர பண்ணினதற்காக நன்றி. நிறைய விஷயங்களை நம்முடைய பலத்தினால செய்து முடிக்க முடியவில்லை. கர்த்தர் அதை பார்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்கு தந்திருக்கிறாரே, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். ஹalleluya ஹalleluya. கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லும். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவோம், எக்காலத்தும் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம்
அடைக்கலம், பாதுகாப்பு. இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அவரை அல்லாமல் நமக்கு வேறு வழியே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நல்லவராயிருக்கிறதற்காக நன்றி. 2025 முதல் மாதத்தில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற மேலான தயவுகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகிக்க முடியாத காரியங்களை இதுவரையிலும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்கள் பாரங்கள் எல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களிலே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி, அதிசயங்களை செய்கிறதற்காய் நன்றி அப்பா. சுகத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற சுகம் உண்டாகட்டும். பல விதமான பிரச்சனைகள் நிமித்தம் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் நிமித்தம் கவலையோடு வந்திருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரங்களில் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்காகவும் மூத்த போதகருக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆச்சரியமான அதிசயமான அனுபவங்களிலே எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். God bless you. God bless you. Amen.